ஹாய். நான் சில கல்யாணம் ஆன ஆண்களை பார்த்து இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். சில பேர் ஒய்ஃபை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. சிம்பிளுங்க. ஒய்ஃபை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும்? ஏங்க அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஒய்ஃப் அப்புறமா பேசலாம். எல்லாம் பொண்டாட்டிக்கு பயந்த பசங்க. பார்க்க சிரிப்பா இருக்குல்ல, ஆனா இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா 100% கிடையாதுங்க. என்ன மாதிரி தான் நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பயப்படுற மாதிரி ஊரெல்லாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, யாரு இவரா, என்ன பார்த்து பயப்படுறாரா, அட இப்படிதாங்க இவர் ஊரை ஏமாத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பல ஹஸ்பண்ட்ஸ் இருக்கீங்க. கரெக்டா? இதுக்கு பின்னாடி கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் இருக்குங்க. வெல்கம் டு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் எபிசோட் 2. அப்ப இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை பார்த்து பயப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. அதுக்கு பேர் பயம் இல்லை, அது ஒரு விதமான எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எமோஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆண்கள் வெளியில இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆஃபீஸ் ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஃபைனான்சியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் வந்து இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இந்த சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிம்மதி தான் முக்கியம். வீட்டுக்குள்ள வந்தா அமைதியா இருக்கணும். இதனால ஒரு சின்ன சண்டை வரும், இதனால ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வரும் அப்படின்னு அவங்க எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு சரி நீ சொன்ன மாதிரி பண்ணிக்கோ, ஓகே அப்படியே இருந்துட்டு போட்டு என்ன அப்படின்ற மனநிலையிலேயே அவங்க இருக்கிறதுனால வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒய்ஃபுக்கு ரொம்ப பயப்பட வேண்டான்ற மாதிரி தோணும். அந்த இமேஜ் அவங்களும் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஏன்னா வெளியில இருந்து பாக்குறவங்க அவர் ஒய்ஃபை ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரா, அவர் ஒய்ஃபை ரொம்ப நல்லா பாத்துப்பாரா, அப்படி ஒரு இமேஜ் கிடைக்குது இல்ல. அதுக்காக தான் இதை பார்த்துட்டு இருக்க யாருக்காவது உங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் தோணுச்சுன்னா அவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஹஸ்பண்ட்ஸ், நமக்கு தெரியாதா நம்ம யாருன்னு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை நல்லா ஓட்டியிருப்பாங்க. பொண்டாட்டிக்கு பயந்தவன், தொடநடுங்கி அப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.